இதில் ரொம்ப முக்கியமாக கோயம்புத்தூர் தலைமை அஞ்சலகத்திலையும் ஆர்எஸ்புரம் தலைமை அஞ்சலகத்திலையும் காலையில் 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரையிலையும் ஆதார் சேவை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய அஞ்சலகங்களில் கோயம்புத்தூர் ஏரியாவில் இருக்கக்கூடிய நிறைய அஞ்சலகங்களில் நம்ம ஆதார் சேவை கொடுக்கறதுனால பொதுமக்கள் அந்த அஞ்சலகம் வந்து ஆதாருக்கு தங்களுக்கு தேவையான அப்டேட்ஸ் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் உங்கள் ஏரியாவில் நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ரெசிடென்ஷியல் அசோசியேஷன் இருக்குது, எங்களுக்கு நீங்கள் அங்கே கொஞ்சம் இடத்த அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும்னா நீங்கள் அஞ்சலகத்தை தொடர்பு கொண்டா உங்கள் ஏரியாலேயே நாங்கள் வந்து கேம்ப் போட்டு கொடுக்க முடியும். இதன் மூலமாக ரொம்ப தூரம் அஞ்சலகம் ட்ராவல் பண்ண முடியாத மக்கள் கூட வீட்டு பக்கத்துலேயே இந்த சேவையை பெறத்துக்கு வசதியாக இருக்கும். எங்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எப்போ வந்தாலும் போஸ்ட் ஆஃபீஸில் காலைல 10 மணிக்கு போனால் லைனில் ஒரு 50 பேர் நிற்கிறாங்க, ஆதார் எடுக்கவே முடியலன்னு. அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு சொல்லுங்களேன். அதுக்கு தான் நம்ம இந்த வழியை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இரவு 8 மணி வரலும் இந்த சேவையை வச்சுருக்கிறதுனால அலுவலகம் போகிறவங்க, இல்லை ஸ்கூலுக்கு போகிற பசங்க, இவங்க எல்லாருமே அந்த பகல் நேரத்தில் அவங்களால அலுவலகத்துக்கு வர முடியாது. இல்லை காலையில் கூட்டமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஏன்னா இது ஒரு பெரிய ப்ராசஸ். உடனடியாக இப்போ ஒரு சின்ன வேலையை முடிக்கிறோன்னா வந்து ஒரு காசை கொடுத்து வாங்கிட்டு போயிடலாம். பட் இந்த ப்ராசஸ் அப்படி இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ரேகை வரத்துக்கு லேட் ஆகும். சில பேருக்கு டேட்டா அடித்து அவங்கள கிராஸ் செக் பண்ணி ரொம்ப முக்கியமான வேலைங்கிறதுனால ஒருத்தருக்கே ஒரு 10-15 நிமிஷம் கூட எடுத்துப்பாங்க. அப்போது கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் இந்த சேவையை பண்ணணும். காலையிலேயே எல்லாரும் வராமல் அந்த ஈவனாக நம்ம ஈவினிங் 8 மணி வரலும் இருக்கிறதுனால ஒரு லெஷராக நம்ம வந்தோம்னா கூட நம்மளால் இந்த சேவையை ஈஸியாக செய்ய முடியும். இந்த 2 அஞ்சலகமும் 8 மணி வரையிலையும் உங்களுக்காக இந்த ஓப்பனில் வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த சேவை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.